மார்கழி மாத பலன்கள் 12 ராசிகளில் 5வது ராசி பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது ராசியான சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? சிறப்புகளாக இருக்க போகுதுங்க. ஏன்னா 1, 5, 9 தொடர்பு ஏற்படுது. சிறப்புகள் நிறைய இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, ஸோ சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 5ல் இருக்கார். அப்போ என்ன ஒரு வரப்பிரசாதம், சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கு. பூமி யோகம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த சிம்ம ராசின்னு பேசும்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த ராசியிலேருந்து இந்த கிரக சேர்க்கைகள் பார்க்கும்போது வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது, முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது, அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறதையும் சுட்டி காட்ட போகுது. வீட்டில் இப்போ தான் 10 வயசு குழந்த இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தம்பி தங்கச்சி பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் சூரிய வழிபாடு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அது இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கங்க, ராசியிலே கேது பகவான் தனி உலகத்தில் இருப்பார், குழப்பத்தில் இருப்பார், ஸ்ட்ரெஸ்ஸில், இது எல்லாம் இருக்கட்டும். ஆனால் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இது எல்லாத்தையும் தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கு, சமசப்தமத்தில் குரு உட்காது, சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக தசாபுத்தி இருக்கோ இல்லையோ, கோச்சார கிரகங்கள் 3 கிரகங்கள் வலுவாக உட்கார்ந்துருச்சு. வர வாய்ப்பை நான் தொடலாமா தொட வேணாமா, ஜாதகம் பார்க்கணுமா இது பார்க்கணுமா தூக்கி போட்டுட்டு கிடைக்கிற வாய்ப்பை 100% தொடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 10% உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த மார்கழி முகூர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது 2ஆம் அதிபதி கேந்திரத்தில். பொருளாதார ரீதியான வெற்றிகள், அதாவது ஒரு விஷயம், நான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டேங்க, 10 லட்சம் கொடுத்துட்டு போயிட்டாங்க, திரும்ப வந்துட்டு வேணான்னு வாங்கிட்டு போயிட்டாங்க, கஷ்டமாக இருக்குது. அதே நபர் அடுத்த 10வது நாள் உங்ககிட்ட இல்லைங்க நீங்களே பண்ணி கொடுங்க, அந்த நேரத்தில் நான் மாற்றி செஞ்சிட்டேன், மனசு ஏதோ தோணி செஞ்சிட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ என்ன செய்யணுங்க, அதே புன்சிரிப்போடு அதை வாங்கி செய்யணும். இல்லை நீ வேணான்னு தானே போனேன், இந்த விஷயமே இது. ஏன்னா சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கல, அதிகாரம் அதிகரித்து கொடுக்கும். இல்லாத பாட்டிக்கும் இந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போது வர வருமானத்தை மகிழ்ச்சியாக ஏற்று அதை செஞ்சு முடிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரொம்ப நாள் கழித்து நேரம் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், வேலை வேலை வேலை, குடும்பத்தில் பேச்சுவார்த்தையில் காலையில் போனால் நைட்டு வர்றது, பசங்க கூட பேசலை, அதுவே ஒரு கில்ட்டினஸ்ஸாக இருந்துகிட்ருக்கும். அது எல்லாமே இந்த மார்கழி மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குடும்ப தலைவர்கள் சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ என்ன சொல்லுவாருங்க, இந்த இடத்துல கடை வாங்கி இதை பண்ணிடலாம், இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும், ஒரு அஸ்ட்ராலஜி பார்த்தா நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும், இல்லை இது செஞ்ச ஒரு விஷயத்துக்கு 4 ஆன்சர் மண்டையில் ஓடும். அப்போ என்ன செய்யணுங்க, மெடிடேஷன் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தீங்கன்னாக்கா இந்த கேதுவே உங்களுக்கு ஞான கேதுவாக மாறி உங்களோட இன்ட்யூஷன் பவரை ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டிப்பாக அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இந்த மாதம் பொருளாதார ரீதியான வெற்றிகள் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு 65% பொருளாதார ரீதியான சிறப்புகளை அனுபவிக்கப்படுங்க. கேது இருக்கட்டும், அது லக்னத்தில் நிறைய கேது இருக்கனால பணம் வராது, பணம் லாக் ஆகிடும். இந்த மார்கழி மாதம் சிம்ம ராசி நேயர்களுக்கு வருமானம் வரும். அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக்கோங்க. அப்புறமா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும், வந்துச்சுன்னு சொல்லணும். சரி, அடுத்தது பார்த்திங்கனாக்கா தாய் வர்க்கத்தோட மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, தாய் வழியில் வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அடுத்து பிள்ளைகள் அப்படின்னு பேசும்போது ஆண் வாரிசு வரத்துக்கான வாய்ப்புகள் 80% ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிம்மராசி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பிடிவாதத்தனம், ஈகோத்தனத்தை காட்டுவாங்க. இந்த டீனேஜில் இருக்கும்போது பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதே போல் 30 வயசுக்குள்ளே 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்கள அதே மாதிரி ஹேண்டில் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. ஸோ சிம்ம ராசின்னு சொல்லும் போது 5ல் சூரியன் முதன் நல்லா ஹைப்பராக இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போடுங்க. வர வாய்ப்புகளை டக்குன்னு லாஜிக்கை எடுத்து பேசி ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும்
இது அமைச்சு தரப்போகுது. ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி காத்துட்ருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நோய் ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக இடுப்பு எலும்பு, அந்த முதுகு தண்டுவடம் சொல்லக்கூடிய தண்டுவடம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை, ஜாயிண்ட் பெயிண்ட்டு, இது தான் ஃபஸ்ட்டு விஷயமே. என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், இந்த வாக்கிங் போயிட்டேன், என்னால் அசைக்க முடியலங்க உடம்ப அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கேற்ற உணவுகளை எடுத்துக்கோங்க. ஆரம்ப கட்டத்திலே அதுக்கான மருத்துவரை பார்த்துக்கிறதும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடங்களில் ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய ராகு சில நெகட்டிவ்னஸான ஒரு வைப்ரேஷனை உடம்புல தள்ளிடுங்க. அப்போ என்ன செய்யணுங்க, மாதத்துக்கு ஒரு வாட்டி எலுமிச்சம்பழம், வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி பூசணிக்காய், 15 நாளைக்கு ஒரு வாட்டி தேங்காய் சுற்றி போட்டு உடச்சிக்கிறது உங்களோட ஆர்வவை கிளென்ஸ் பண்ணி பிரிஸ்காக வச்சுருக்கும். ஓகே, திருமண பேச்சுவார்த்தை கண்டிப்பாக குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குதுன்னு அடித்து ஒட்டிட்டாங்க போஸ்டரு. ஆனால் அங்கே ராகுன்ற சர்பம் உட்காந்துருக்கு. இவ்வளோ காலம் வெயிட் பண்ண நீங்கள் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ண முடியாதுங்களா? அப்போ என்ன செய்யணுங்க, இந்த ராகு இது விஷயத்த ஹேண்டு கண்டிப்பாக எல்லா மாதத்துலையும் நான் சொல்லியிருக்கேன். ராகு அங்கே இருக்குது, காளகஸ்தி, திருப்பாம்பரம், நாகர்கோவில் இந்த மாதிரி போயிட்டு இந்த சாந்தி பரிகாரம் பண்ணுங்க. காளகஸ்தி போங்க, காளகஸ்திக்கு போங்குங்க. அந்த காளகஸ்தி நாதனை பார்த்த உடனே அந்த சர்பமே உங்களுக்கு யோகம் மாற்றி கொடுக்கும். உங்களுக்கு வாழ்க்கை துணைன்னு யார் வரணுமோ அவங்க கரத்தை பிடிக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அஷ்டம சனி சொல்லிட்டாங்க பிரச்சனைகள். அஷ்டம சனியுடைய பாதிப்புகள், சனி தசை சனி புத்தி நடக்குது அப்படின்னாக்கா இந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனி தசை சனி புத்தி இல்லைங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி, அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு போன மாதம் வரைக்கும் நஷ்டம் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்தை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சார் இந்த மாதிரி ஒரு எத்திக்ஸ் பண்ணலாம், இப்படி எடுத்து செய்யலாம், வாய்ப்புகள் வரதை கண்டிப்பாக கான்ட்ராக்டே வரலை, என் பிஸ்னஸில் நான் 1 ரூபா கூட எடுக்கலை, கூட்டு வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நான் 1 ரூபா கூட எடுக்கலைன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்கள் இந்த மாதம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லறமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் மௌனம்ன்ற ஒரு மொழியை எடுத்துக்கிறீங்களோ சிறப்பு நிறையா இருக்குங்க. இல்லாத பட்சத்துக்கு சின்னதாக சிரித்து பேசிக்கொள்ளும் போது ஒரு சில வார்த்தைகள் கூட சுருக்குன்னு குத்துறதை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுக்கு தான் காளகஸ்தி பூசுறது, அது போயிட்டு வாங்க. ஆனால் ராகு கேது இதுக்கு, ராகு கேதுன்றது என்னங்க, வெட்டப்பட்டது. வெட்டுட்டான நம்ம உடம்புல ஒரு பகுதியை வெட்டுங்க, ரத்தம் தெளிக்கும். அதே போல் ராகு கேதுவை வெட்டி ரத்தம் தெளிச்சிட்ருக்கு அந்த இடம். ஸோ நன்மையாக பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் ஒரு ஜாட குத்து இருக்கிறதுனால கணவன் மனைவி அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்குள்ளே உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க. இந்த வேலைகளை எப்படி பார்க்கணும். இந்த ராகு சதயத்தை கடந்துட்டாருன்னா உங்களை மாதிரியான லவ்வர்ஸே யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, அடுத்தது தொழில் மிக சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சில இடங்களில் பணம் பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறதும், முக்கியமாக ஒரு மீட்டிங் இருக்க போது அப்படின்னாக்கா உங்களோட கைடன்ஸ் யாரோ அவங்கள வச்சு பேசுகிறதும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ராஜகுருவுடைய வழிபாடு. ராஜகுரு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நவகிரகத்தில் தனித்து இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறது. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு அந்த இறைவனுக்கு சாமந்தி பூ போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் வெற்றிக்கான எண் 5, வெற்றிக்கான வண்ணம் மஞ்சள். நன்றி.